அன்புள்ளங்களுக்கு வணக்கம். அன்பர்களே, இன்றைக்கு நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, சந்திராஷ்டமம் அப்படின்னா என்ன? சந்திராஷ்டமம் நமக்கு உண்மையிலேயே கஷ்டப்படுத்துமா, இல்லை நமக்கு நல்லது செய்யுமா, இல்லை அந்த நேரத்தில் உண்மையிலேயே அப்படித்தான் நடக்குதா? இதையெல்லாம் நம்ம விவரமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக சந்திராஷ்டமம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நம்முடைய ராசிக்கு 8வது ராசியில் சந்திரன் கோச்சாரத்தில் வரும்பொழுது, அதாவது சந்திரன் தினமும் நகர்ந்து கொண்டே இருக்குது இல்லையா, அந்த நகர்வதில் வரும்பொழுது இது சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த நாளில் புதுசாக காரியம் செய்யாதீங்க, வேறு எதுட்டையும் வாக்குவாதம் வச்சுக்காதீங்க, நம்ம கொஞ்சம் மனசை ஒருமுகப்படுத்தி வச்சுக்கிங்க. இது பொதுவாக நம்ம சொல்கிறோம், எல்லாருமே சொல்கிறோம். பல பேருக்கு அந்த சந்திராஷ்டமத்தினுடைய ஒரு எதிர்மறையான பாதிப்பு இருக்கவும் தான் செய்கிறது. அது அதனால தான் வருகிறதா, இல்லை அவர் நினைப்பதால் வருவதா என்பது நம்ம அப்புறம் அந்த விஷயத்தை பார்ப்போம். முதல்ல அந்த ஜோதிட ரீதியாக சந்திரன் 8ல் போகும்போது என்ன நடக்க போகுது, என்ன அங்கே உண்மையே அங்கே நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒவ்வொரு ராசிக்கும், இப்போ உதாரணத்துக்கு மேஷராசியில் ஒருத்தர் பிறந்திருக்காருன்னு சொன்னால், கரெக்டாக அந்த விருச்சிக ராசியில் சந்திரன் வரும்பொழுது அவர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது நீங்கள் இயல்பாகவே நீங்கள் ஒரு ராசியில் பிறந்திருக்கே அப்படின்னு சொன்னாக்கா, அந்த ராசி தான் உங்களுடைய மனோபாவம். அதாவது நம்முடைய ராசியை மனம்னு சொல்கிறோம், சந்திரன் இருக்கிற இடத்த மனம்னு சொல்கிறோம், லக்னம் இருக்கிற இடத்த நம்முடைய அறிவுன்னு சொல்லலாம். அதுதான் நம்முடைய உயிர், அதுதான் அறிவு. சந்திரன் என்பது உடல் அல்லது மனம், இப்படி வச்சுக்கலாம். ஸோ இப்படி இருக்கும்பொழுது ஏற்கனவே நீங்கள் ஒரு மனோபாவத்தை பிறக்கும்பொழுது பெற்றிருக்கிறீங்கன்னு வச்சுப்போம். மேஷத்தில் பிறந்திருந்தால் மேஷத்தில் ஒரு மனோபாவம் இருக்கும். ஆக இந்த மனோபாவத்தை அனுசரித்து அடுத்த தினமும் சந்திரன் உங்களுக்கு ஒரு 2.25 நாள் ஒரு முறை மாறிக்கிட்டே இருக்கிறது. அப்படி மாறிக்கிட்டே இருக்கும்போது 7ல் இருக்கும்பொழுது சந்திரனுக்கு அந்த பார்வை உங்கள் ராசிக்கு வரும். 6ல் போகும்போது நம்முடைய மனோபலமே நமக்கு குறைஞ்சது போல் தெரியும். 5ல் போகும்போது நம்முடைய பூர்வ புண்ணிய விஷயங்கள்லாம் நமக்கு பாசிட்டிவாக நடக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு இடங்களில் அந்த கிரகங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும்போது நம்முடைய எண்ண அலைகள் மாறுபாடு நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா 8வது வீட்டுக்கு போகும்போது மட்டும் என்ன நமக்கு நடக்குது, ஏன் 8ல் போனால் மட்டும் 8ங்கிறது ஒரு இதுவா அப்படின்னா அப்படி ஒன்றும் கிடையாது. ஆனால் அதே சமயம் பார்த்திங்கனாக்கா, மேஷத்துலேருந்து நமக்கு ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 7 ராசிகள் கடந்து 210 டிகிரி கடந்துருது. அப்போ 210 டிகிரி கடந்து போனதுமே உங்களுடைய மனம் என்பது உங்களுடைய அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போயிடும். இப்போ சூரியனுக்கு இப்போ உங்கள் லைட் வைக்கிறீங்க, இந்த லைட்டுக்கு நேராக இருக்கும்போது லைட்டினுடைய ஒளி உங்களுக்கு மேலே படுது. அப்படியே நீங்கள் அப்படியே டேர்ன் பண்ணிட்டு வரும்போது இந்த பக்கம் ஒரு திரை இருக்குன்னு வச்சுப்போமே, இப்படி சுற்றி வரும்போது பார்த்திங்கனாக்கா அந்த ஒளி நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி நம்ம இருட்டில் வந்துடுவோம். அதே மாதிரி சந்திரன்கிறவர் நீங்கள் பிறக்கும்போது ராசி மேஷராசி சந்திரன் இருப்பார். அதுக்கு நேர் 7வது வீட்டில் இருக்கிற வரைக்கும் நமக்கு அந்த சந்திரனுடைய ஒளி கதிரானது நமக்கு பூர்ணமாக கிடச்சிட்டே இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நம்முடைய பண்புகளோ குணங்களோ அதில் எந்த விதமான மாற்றமோ அதில் ஒரு எந்த குழப்பமும் இருக்காது. அதே சமயம் ஒரு 8வது வீட்டுக்கு போகும்போது அந்த சந்திரனுடைய ஒளியானது, அந்த மனோபாவத்தினுடைய ஆற்றல் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்காது. அப்போ சந்திரனுடைய ஒளி எங்கெல்லாம் மங்குகிறதோ அப்போ நம்முடைய மனக்குழப்பங்கிறது பொதுவாக இருக்கும். ஏன்னா சந்திரனுக்கும் நம்முடைய பூமியில் இருக்கிற மனிதனுக்கும் மிக மிக நெருங்கிய தொடர்பு. நமக்கு பக்கமாக இருக்கிற கோள் அந்த சந்திரன் தான். அப்போ சந்திரனுடைய அசைவு தான் நம்முடைய ஒரு நாளைக்கும் ஒரு எண்ணங்களையும் மாற்றிக்கொண்டே இருக்கிறது. நம்முடைய சிந்தனைகள் மாறுவது, நம்முடைய செயல்கள் மாறுகிறது. இன்றைக்கி ஒன்று சொல்லுவோம், காலையில் ஒன்று சொல்லியிருப்போம், ஈவினிங் பார்த்தா அந்த முடிவு நாமளே மாற்றிக்கிட்டு இருப்போம். இப்படி மாறுபாடுகளை தரக்கூடிய மனதை எப்பொழுதுமே ஷேக் ஆகிக்கிட்டே இருக்கிற ஒரு கண்டிஷன் யாருக்கு இருக்குதுன்னு சொன்னாக்கா அந்த சந்திரனுக்கு தான். அப்போ அந்த சந்திரன் இயல்பாகவே நம்முடைய மனசுக்கு நம்மளே மறைஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். அதான் என்ன அர்த்தம்னாக்கா, நம்முடைய மனம் குழப்பத்தில் ஆழ்ந்து விட்டது, இல்லை மனம் இருளில் சூழ்ந்து விட்டது, நம்மளால் ஒரு தெளிவான ஒரு முடிவெடுக்க முடியாத மனநிலைமையில் இருப்போம். இப்படிங்கிறதுக்காக தான் சந்திராஷ்டமத்தை ஒரு சொல்கிறோம். அப்போ 8வது வீட்டில் சந்திரன் பொழுது சந்திரனுடைய ஒளி கிடைக்காதனால நமக்கு மனமானது குழப்பத்தில் ஆழ்ந்து விடுது. அதனால் நம்ம தவறான முடிவுகளை எடுத்து அன்றைக்கு நமக்கு ஒரு மன துன்பத்தையோ கஷ்டத்தையோ சந்திக்கிறோம், அல்லது நமக்கு டென்ஷன் ஏற்படலாம், அல்லது ஏதாவது ஒரு தொல்லை ஏதாவது ஒரு வகையில் அன்றைக்கி அந்த சந்திராஷ்டமம் வரும்போது காரியங்கள் சிதறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மனம் சிதறுவதனால காரியங்களும் சிதறும். அப்போ இந்த மாதிரி குழப்பம்லாம் வரதுனால தான் சந்திராஷ்டமத்தை கொஞ்சம் அவசியம் பார்த்துக்க சொல்கிறாங்க. சரி, ஆனால் இது அவசியம் பார்க்கறது தான் வேணுமா அப்படின்னா, மனம் செம்மையானால் மந்திரமே ஜெபிக்க வேணான்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது உங்கள் மனம் திடமாக இருக்கிறது, எனக்கு இதில் பெரிய நம்பிக்கைகள் கிடையாது, எனக்கு இதில் உடன்பாடு கிடையாது சொன்னாலும், உங்கள் மனம் திடமாக இருக்கிற வரையில் இந்த கிரகங்கள் கூட உங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்று தான் சொல்லும். ஆனால் மனம் திடமாக இருக்கிற வாய்ப்பு ரொம்பவும் குறைவு. ஏன் காரணம்னா, சதா சர்வகாலமும் நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழணுங்கிற ஒரு கண்டிஷனுக்கு பலவிதமான ஆசைகளையும் போராட்டங்களையும் வைத்துக்கொண்டு போராடிக்கிட்டே இருக்கிறோம். அதனால் மனம் பலகீனமாக தான் இருக்கும். அதில் எந்த ஒரு வகையிலையாவது சந்திராஷ்டமத்தினுடைய துன்பத்தை அல்லது அது தரக்கூடிய குழப்பத்தை நீக்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு என்ன பண்ணலாம்? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நம்ம தப்பித்து கொள்வதற்கு என்ன செய்யலாம்? அப்போது சந்திராஷ்டமம் வரப்போது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த 2 நாள் சந்திராஷ்டமம் இருக்கா, ஒரு தேங்காய் வாங்கிட்டு போய் ஒரு பிள்ளையார் கோவிலில்
சூறைக்காயை உடைச்சிட்டு போயிடுங்க. இவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. சந்திராஷ்டமத்துடைய எந்த தோஷமும் உங்களுக்கு இறங்காது. சரி, இப்படி உடைத்திடுவது நாள் நமக்கு போயிடுமா, அது அறிவியல் காரணம் இருக்கா? இதையெல்லாம் ஆராய்வதை விட்டுவிட்டு ஒரு நம்பிக்கை, என் மனது நான் தெளிவாக தான் இருக்குது, இறைவனுக்கு எனக்கு துணை இருப்பார் என்ற நம்பிக்கையோடு அந்த தேங்காயை உடைச்சிட்டு நீங்கள் பாட்டு உங்களை அந்த சந்திராஷ்டமத்தில் அந்த வேலைகளை நீங்கள் வழக்கமாக பார்க்க போகலாம். முடிஞ்ச வரைக்கும் புது விஷயங்களை, புது காரியங்களை அந்த சந்திராஷ்டமம் இருக்கிற நாட்கள் அவாய்ட் பண்ணுறது அந்த காரியத்தினுடைய வளர்ச்சிக்கு நல்லது. மற்றபடி அந்த காரியம் நடக்காது அப்படிங்கிறலாம் ஒன்றும் இல்லை. கொஞ்சம் போராட்டமாக நடக்கும். அவசியம் செய்ய வேண்டியதை செய்து கொள்ளலாம். கொஞ்சம் போராட்டத்தில் இருக்கும். அந்த போராட்டத்தை நீக்குவதற்கும் நான் சொன்ன மாதிரி இந்த விநாயகர் கோவிலில் ஒரு தேங்காயை உடைச்சிட்டு நீங்கள் தொடர்ந்து உங்கள் காரியங்களை பார்க்கலாம். அது இல்லை, எனக்கு அந்த மாதிரி நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னாக்கா, அன்றைக்கு காலையில் எழுந்து என்ன செய்யலாம், நீங்கள் ஒரு அருகம்புல் ஜூஸ் எடுத்துக்கங்க. அருகம்புல் ஜூஸ் எடுத்துக்கிட்டு உங்கள் சுவாசத்தில் வலது பக்கம் சுவாசத்தை ரன் பண்ணணும், இடது பக்கம் சுவாசத்தை மூடிக்கணும். இந்த பக்கம் சுவாசத்தை மூடிட்டு இந்த வலது பக்கம் சுவாசம் வர 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 அந்த அருகம்புல் ஜூஸை கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிருங்க. இவ்வளோ தான் சிம்பிள். என்னென்னாக்கா, உங்கள் மூளையினுடைய ஆற்றலை உடனடியாக இயக்குவதற்கு, அந்த எதிர்மறையான எண்ணங்களை எல்லாம் போக்குவதற்கு இந்த ஒரு தந்திரம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆகவே சந்திராஷ்டமம் என்பது நம்முடைய மனதினுடைய இருள், அந்த இருள் சூழ்ந்த ஒரு நிலையைத்தான் நம்ம சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இது பயப்பட தேவையில்லை. இதை ஈஸியாக நீங்கள் எதிர்கொள்ளலாம். நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்கள். இது பற்றிய விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க. மேலும் நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்பும் அருளும் எங்கும் தழைக்க, அறிவும் மனமும் இணைந்து சிறக்க, அகிலம் முழுதும் இன்பம் கோடி 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 நிறையவே.